மேஷ ராசிக்கு இன்று மாலை 5:40 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகள், முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு வைத்து கொண்டால் வெற்றிகரமாக இருக்கும். 5:40 பிறகு சந்திரன் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. அங்கே மூல நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது. இந்நாளிலே மாலை நேரத்திலே உங்களுக்கு சில மனதிற்கினிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து உயர்வதைக் கண்டு மகிழ்வீர்கள். பயணங்கள் ஒரு சிலருக்கு மாலைக்கு பிறகு ஏற்படலாம். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி, அதாவது மாலை 5:40 முதல் மிக சிறப்பான பகுதியாக விளங்குகின்றது. ரிஷப ராசிக்கு மாலை 5:40 வரையிலே மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் வரையிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். 8ஆம் இடத்திற்கு சென்ற பிறகு ஏதேனும் செய்தால் அது பிரச்சனையில் முடியும். அதுதான் சந்திராஷ்டமம் என்பது. சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பகுதி என்று பெயர். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு முற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கிறது, மிகவும் சாதகமாக இருக்கிறது. மாலை 5:40 வரையிலே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் மாலை நேரத்திற்குள் அதை முடித்துவிட வேண்டும். அதன் பிறகு வருகின்ற சந்திராஷ்டம பகுதி என்பது உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வர வேண்டிய ஒரு பகுதியாகும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 5:40 7ஆம் இடம் சென்று மூல நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றது. இவ்விரு நிலைகளிலுமே மிதுனத்தை பொறுத்தவரை அதிக நன்மைகள் தான் நடக்கும். கேட்டையிலே இருக்கும் பொழுதும் அது புதனுடைய நட்சத்திரம் என்பதால் ராசி அதிபதியின் நட்சத்திரம். ராசி அதிபதியோடு சந்திரன் இணைந்திருக்கிறது விருச்சிகத்திலே. ஆகவே நன்மைகள் நடைபெறும். 7ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்ற பிறகு சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது என்பதால் நன்மைகள் நடைபெறும். ஆக நாள் முழுவதுமே மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் விருத்தி அடைகின்ற நாள். தடைகள் பலவும் விலகுகின்ற ஒரு நாள். கடன் சுமை ஏதேனும் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுகின்ற ஒரு நாள். எப்படி இந்த கடனை அடைக்கப் போகிறோமோ என திகைத்து போய் மலைத்து போய் நின்று கொண்டிருந்தவர்களெல்லாம் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து விடுவார்கள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்திலே ராசி அதிபதி சந்திரன் இருக்கும் போதும் சரி, அதன் பிறகு மாலை 5:40 6ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று மூலத்திலே இருக்கும் பொழுதும் சரி, இவ்விரண்டு பகுதிகளிலுமே கடகராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மாலை பகுதியிலே அதிக நன்மைகள் நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய வியாபாரம் வெகு சிறப்பாக நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு மகத்தான லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறது ராகுவோடு இணைந்து. தன லாபாதிபதி புதனோடு சந்திரன் இணைந்திருக்கிறது. அதன் பிறகு சந்திரன் நகர்ந்து 5ஆம் இடம் சென்று விடுகிறது. இந்நாளிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன யோகம் வெகு சிறப்பாக காணப்படுகிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும், வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. சந்திரனும் அங்கே மாலை 5:40 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்று விடுகிறது. இந்நாளிலே உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மறக்க முடியாத நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். வாழ்க்கை தரம் உயரும்.
திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. சனி பெயர்ச்சி ஆவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு சிலருக்கு திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு போய்விடும். சனி பெயர்ச்சியான உடனே தை மாதத்தில் வரும் முதல் முகூர்த்தமான ஜனவரி 19ஆம் தேதி கல்யாணம் நடக்கும். அவ்வளவு துல்லியமாக அந்த சனி பெயர்ச்சி நேரத்திலே சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆகவே கன்னிராசியிலே உள்ள திருமண வயதிலே உள்ளவர்கள், திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. இதுகாரும் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரன் இப்பொழுது நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. 2ஆம் இடத்திலே ஏற்கனவே இருக்கின்ற ராகுவோடு புதன் போய் சேர்ந்தது. இப்பொழுது சுக்கிரனும் அங்கு போய் சேர்ந்திருக்கிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு கிரக அமைப்பாகும். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ பெரிய பணம் வரப்போகிறது, பெரிய அமௌண்ட் வரப்போகிறது, எங்கிருந்து வரப்போகிறது என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆனால் தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது என்பதை மட்டும் உறுதியபட சொல்ல முடியும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாக, ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் இருக்கும் சந்திரன் மாலை 5:40 ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறது. 2ஆம் இடம் சென்ற பிறகு அந்த சந்திரனுக்கு குரு பார்வை. சந்திரன் விருச்சிகத்திற்கு பாக்யாதிபதி, திரிகோணாதிபதி. 2ஆம் இடம் சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுவதால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதுகாரும் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரன் இப்பொழுது உங்கள் ராசிக்குள் வந்திருக்கிறது. ராசியிலே சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை. திருமண தடை விலகும். விருச்சிக ராசியிலே உள்ளவர்கள், நீண்ட காலமாக திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இப்பொழுதுதான் முயற்சி செய்ய துவங்கி இருப்பவர்கள் என அனைவருக்குமே இப்பொழுது திருமண தடை விலகிவிடும். முகூர்த்த நாள் நிச்சயிக்கப்படுகின்ற நேரமாக இது விளங்குகிறது. இந்த நாள், குறிப்பிட்ட இந்த நாள் அதற்கு அதிக அளவிலே துணை புரிகின்ற ஒரு நல்ல நாளாக விளக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த கிரக நிலவரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மாலை 5:40 ராசிக்குள் வந்து விடுகிறது. இன்று மாலை 5:40 வரையிலே கேட்டை, அதன் பிறகு மூலம். மூல நட்சத்திரம் ஆரம்பித்ததும் சந்திரன் தனுசு ராசிக்குள் வந்துவிடும். சந்திரன் குருவால் பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே அதிக அளவிலே நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். புதன் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இது பொருளாதார முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. ராகுவுடன் புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இணைந்துள்ளதால் உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. நன்மைகள் அதிகமாக நடைபெறும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். கடன் தொல்லை இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும். மிகச்சிறந்ததொரு தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு என்பது ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. இதன் பயனாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். எழுத்துத்துறையிலே உள்ளவர்கள், ஊடகங்களிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் உன்னதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்னும் எண்ணத்திலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான ஒரு வழி பிறக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த
நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியான மாலை 5:40 வரையிலான பகுதியிலே சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது, விருச்சிகத்திலே கேட்டை நட்சத்திரத்திலே. மாலை 5:40 10ஆம் இடமாகிய தனுசிற்கு சென்று விடுகிறது. மூல நட்சத்திரம் அப்பொழுது வந்து விடுகிறது. மீன ராசியை பொறுத்தவரை சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் போதும் சரி, 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் சரி, 2 நேரங்களிலுமே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். குருவின் வீடான மீனத்திலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக சந்திரன் நன்மையைத்தான் அதிகமாக செய்யும், புதனும் நன்மையைத்தான் செய்யும். மீன ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் என்று பார்த்தால் அது சுக்கிரனைத்தான் முதலில் சொல்ல வேண்டும். அதன் பிறகு சூரியன். சூரியன் இப்பொழுது 8ஆம் இடம் சென்று நீச்சம் பெற்று விட்டது. ஆகவே 6ஆம் அதிபதி வலுவிழந்திருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். இந்த நாளிலே பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.